சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய கட்சியிலேருந்து உறுப்பினர் கார்டை எல்லா தொகுதியாக கொடுத்துட்ருக்காங்க, எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு விஜய் அவர்கள் மாதிரியே ஒரு கட் அவுட் மாதிரி செஞ்சு அவர் கொடுக்குற மாதிரி இருக்குது சார். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? சரி, இது ஒரு என்ன சொன்னால் காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிறது. ஒரு தலைவராக இருக்கிறாரு, அது ஒரு பெரிய கட்சியினுடைய மற்றவர்கள் நேரடியாக கொடுக்கலாம், நேரடியாக பேசலாம், அதெல்லாம் ஒரு கட் அவுட்டை வைக்கிறாரு. இதுக்கு என்ன மக்களுக்கு சொல்ல வராங்கன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு ஜெயிச்சு வரும்போது மக்களுக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு இல்லாத போயிடும் அப்படின்ற ஒரு புரிதலை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப என்ன டூ மச் இது. அதே மாதிரி இதே மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் ஜெயலலிதா செஞ்சாங்க ஒரு காலத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களிடம் உள்ளே போன பின்னாடி தான் அவங்கள இதுதான் மக்களுக்கு பிரச்சனைகள் இவ்வளவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பனையூர்லேயே இருந்தது இதெல்லாம் இப்படிலாம் நடந்தால் அந்த கட்சி வளராது, அதனுடைய இது கேள்விக்குரியதான் மாறும் இருக்க சார். இப்போ அடிமட்ட தொண்டர்களே இது மாதிரி இது பண்ணும்போது இந்த நிர்வாகிகள்லாம் அதை போயிட்டு கொடுத்துருக்கலாம்ல சார். அது ஏன் அது அவங்க போகாத காரணம் என்ன வரும்? அதாவது ஒரு இமேஜ் பில்டப்னு இருக்குது சினிமாவில். சீக்கிரமாக கதாநாயகனை போய் பார்க்க முடியாது. அதே மாதிரி அரசியலில் ஒரு நடத்தணும் அதே மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகுது. அவர் வேணும்னா ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது என்ன இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி மக்களை சந்தித்தார்கள், அப்போ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துலாம் கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்டே அவர் தான் செட் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவர் புரிஞ்சு வந்தார்னா இருப்பார், இல்லைன்னா தனிமரம் தான் அவர். சார், இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இது மாதிரி இந்த கட் அவுட் விஜய் மாதிரியே கொடுக்கும்போது அந்த மக்களோட மனநிலை எப்படி சார்? மக்களோட மனநிலை கண்டிப்பாக அவர் மக்கள் கூட சேர மாட்டார், மக்களுக்காக ஒரு பங்களிப்பை எடுக்க மாட்டாருன்னு ஒரு மெசேஜை மக்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் இதை புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து இதே போலே அந்த டிவிக்கு பயணிச்சுட்டு இருந்தேன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக இதை குறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க. ஏன்னா விஜய்க்கு தான் முதல் தடவை போகிறாரு. அவர் பின்னாடி இருக்க ஒரே ஒரு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா, வேறு யாருமே கிடையாது அவர் விட்டுதா. ஆனால் அதிமுக என்பது ஒரு பெரிய ஆலமரம், திமுக என்பது ஒரு பெரிய ஆலமரங்கள். இதுக்கிடையில் ஒரு பயணம் இதே ரேஞ்சில் போனார்னா, மாற்றாமல் இருந்தார்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கீழ்நிலை தான். இப்போ அவரும் இது மாதிரி உறுப்பினர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த உறுப்பினருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும்ல சார்? கண்டிப்பாக. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்லாம் இதை செஞ்சார். நேராக போவார், ஒரு கூட்டத்தில் போய் இது செய்வார், உடனே நேராக ஏழைகள் இருக்க இடமா போவார். அது மாதிரி தான் இந்த வாக்காளருடைய இது பண்ண முடியும். இவர் செய்வது கண்டிப்பாக இவர் மக்களால் தூக்கி கூட செய்ய அந்த காலகட்டங்களும் வர்றதுக்கு ஒன்று வாய்ப்புகள் இருக்குது. நன்றி சார். நன்றி.